கைஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆட்டு போட்டி குழம்பு தான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன். 2 குட்டி குட்டி போட்டி 300 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நல்லா வீட்டில் சமைச்சு ஒன்று 1.5 வருஷம் கிட்ட இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் போட்டி செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க அடுப்பத்து வச்சுக்கினே நல்லா உப்பை கொஞ்சம் அதிகமாக போடலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டேன். இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டேன். இது கொஞ்சம் சூடாகட்டும், தண்ணி இறங்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு காஃபி போட்டு குடிச்சுக்கிறேன். எனக்கு காஃபி இல்லைன்னா எதுவுமே முடியாது. சாப்பிட்டுட்டு வரேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு வெங்காயம் தக்காளி அறுத்துட்டு வரேன். கைஸ், நான் வெங்காயம் போடும்போது வீடியோ பிடிக்க மறந்துட்டேன். வெங்காயம் போட்டிருக்கேன். அடுத்தது தக்காளியும் போட்டிருக்கேன். இது இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சத்தூள் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விட்டுடலாம் கைஸ். நல்லா ஒரு 5-6 விசில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். அப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் கைஸ். மிளகாத்தூள் தேங்காய் எல்லாம் போட்டு ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய், நம்மளுக்கு தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம் கைஸ். இது விசிலாகி இப்போ வெந்துன்னு இருக்கட்டும். ஒரு 5 விசில் வரட்டும். ஐஸ் பெனில் வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் வந்த பிறகு ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஸ்லோனால் ரொம்ப ஸ்லோ வேண்டாம், ஒரு பாதி ஸ்லோ போதும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாம் கைஸ். ஒரு 20 ரூபா தேங்காய் போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஒரு பாதி முடி தேங்காய் போடுங்க கைஸ். ஒரு அரை முடி கொத்தமல்லி அரைச்சிக்கலாம். காய்ஸ், இந்த மசாலாவில் நான் தேங்காய் கொத்தமல்லி ஒரு தக்காளி கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் பட்டை லவங்கம் சேர்த்துக்கிறேன் காய்ஸ். இதோட ஒரு 4 விசில் வச்சு இப்போ நான் இதை ஐஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வச்சு இதை மூடிடுறேன். அரிசி ஊற போட்டு வரேன் காய்ஸ். பிஸ்மில்லா. நல்லா ஊட்டும் கைஸ். அதுக்குள்ளே நம்ம மிளகாத்தூள் கலக்கிடலாம். கொஞ்சமாக விசில் எடுத்து அதை எடுத்து விட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நம்மளுடைய மசாலா ஐட்டம் எல்லாம் கலந்துக்கணும். நான் ஒரு ஆளால் கேஸ் ஃபோனும் பிடிச்சின்னு மசாலாவும் எல்லாம் போடவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கிராஸாக வரவும் வாய்ப்பு இருக்குது கேஸ். நான் ஒரு 3 மூடி போடுறேன். ஏன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் சக்தி மசாலா கொஞ்சமாக தான் இருந்தது. அதில் தனியாத்தூள் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருவேன். என் பொண்ணுக்கு இந்த வேக வச்ச போட்டியே ரொம்ப பிடிக்கும். மசாலா கலக்காமல் வேக வச்சிருக்கணும். கைஸ், நான் இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
இதில் வந்து நான் தேங்காய், கொத்தமல்லி, தக்காளி, கொஞ்சமாக ஒரு 5-6 மிளகு, ஒரு 2-3 பட்டை போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். ஏன்னா சீரகம் வந்து எப்போ கவுச்சு அதை எடுக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு குழம்பு ஆண்டி வரும். கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கினா சரியாக இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு இதுவே போதும். ஆனால் விசில் வந்தால் திக்காயிடும் இல்லையா, அதனால் எனக்கு எப்போவுமே ஆட்டுப்பொட்டி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஆட்டுப்பொட்டி பிடிக்குமா இல்லை எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது கரெக்டாக செய்ய தெரியணும். க்ளீனிங் முதல்ல கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கினா சரியாயிடும். ஓகே கைஸ், இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே நான் 2-3 விசில் தான் விட்டுருக்கேன். இன்னொரு 3 விசிலை போட்டு குழம்ப வந்து கரெக்டாக விட்டால் கொஞ்சம் கம்மியாகும், கரெக்டாக இருக்கும் கைஸ். எல்லாமே போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சார் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் கைஸ். சாப்பிட்றேன் வாங்க கைஸ். நம்ம குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இது பாருங்கள், குழம்பு கிரேவி போதும் எங்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் 2 நாள் வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூடா வாயில் வச்சுக்கினேன். சூப்பராக இருக்குது கைஸ், கரெக்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டேன், நல்லா இருக்குது கைஸ், டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க கைஸ், சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க கைஸ் சாப்பிடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.